வெல்கம் எவ்ரி ஒன். சப்போஸ் நான் உங்ககிட்ட உங்களால் ஒரு 400 ருபீஸில் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நோ லோன்ஸ், நோ ப்ராப்பர்ட்டி, நோ பேப்பர் ஒர்க், ஜஸ்ட் ஒன் கிளிக். ஸோ லெட்ஸ் லேர்ன். வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் REITs. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் REITஸ்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, REITs. ஸோ பேசிக்கா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, முதல்ல இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தென் யூ வில் கெட் டு நோ. அதாவது ஃபெமிலியர் டேர்ம்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, அதாவது இவங்க என்ன பண்றாங்க, நிறைய பேர்கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்றாங்க. கரெக்டா? எல்லார்கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணிட்டே போறாங்க. அண்ட் தென் இந்த மணியை அவங்க என்ன பண்றாங்க, ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் தேர் ஆர் மெனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவைலபிள். கரெக்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்படி தானே ஒர்க் ஆகுது. யூ ஆல் நோ ரைட். நவ் REITஸ்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். சி, ரைட்ல என்ன இருக்கும் அப்படின்னா சேம் ஃபங்க்ஷன் தான். அதாவது நிறைய பேர்கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணுவாங்க. எஸ், நிறைய பேர்கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணுவாங்க. மணி கலெக்ட் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? கிடையாது, ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸ் பில்டிங்ஸ், ஷாப்பிங் மால்ஸ் ஆர் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி லக்ஸூரியஸ் பில்டிங்ஸ், பெரிய பெரிய மால்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்களா, அது எல்லாமே ஓன் பண்ணுவாங்க இவங்க. ஸோ வாட் இஸ் த கீ டிஃபரன்ஸ்? மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, நிறைய பேர்கிட்ட இருந்து அவங்க மணி கலெக்ட் பண்றாங்க. ஸோ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி அவங்க கையில இருக்கு. அந்த மணியை அவங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் என் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸை நம்மள மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்களா, அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஒர்க் ஆகுது. அப்போ REITs, அதாவது ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அது எப்படி ஒர்க் ஆகுது? சேம் தான், மணி கலெக்ட் பண்றாங்க. பட் ஆனா அவங்க இன்வெஸ்ட் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் ரியல் எஸ்டேட், ஆஃபீஸ் பில்டிங், ஷாப்பிங் மால்ஸ், பிளாப்லா எக்ஸெட்ரா. யூ ஆர் கெட்டிங் எப்படி REITs ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான திங். நெக்ஸ்ட், அப்போ இதுல இன்வெஸ்ட் பண்றாங்களா இதோடைய இன்வெஸ்டர்ஸ், அவங்க எப்படி இதுல இருந்து பெனிஃபிட் ஆகுறாங்க? ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ் எப்படி ப்ராஃபிட்ல இருக்காங்க, எப்படி அவங்க மணி ஏர்ன் பண்றாங்க. ஆப்வியஸ்லி இப்போ இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஸ்டாக்ஸ்லயோ இல்ல கோல்ட்லயோ இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அந்த ஸ்டாக் உடைய வேல்யூ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கோல்டோடைய வேல்யூ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இவென்ச்சுவலி இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் பெனிஃபிட்ல இருக்காங்க. கரெக்டா? அப்போ ரியல் எஸ்டேட்ல இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்களே, அப்போ எப்படி இன்வெஸ்டர்ஸ் எப்படி ப்ராஃபிட்ல இருப்பாங்க? குட் கொஸ்டின்ல. சி, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு என்ன திங்னா, லெட்ஸ் சே இவங்க வந்துட்டு REIT இந்தியால தேர் ஆர் 3 மேஜர் REITs. ஓகேவா? நான் சொல்றேன், அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். REIT இவங்க வந்து என்ன பண்றாங்க, நிறைய பேர்கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்றாங்க. இப்போ இந்த மணி இவங்க என்ன பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, ரியல் எஸ்டேட்ல வாங்குறாங்க, வாட் எவர் இட் இஸ். இப்ப இந்த பில்டிங்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த ஷாப்பிங் மால்ஸ் ஆர் என்ன சொல்லியிருந்தேன், ஆஃபீஸ் பில்டிங்ஸ், இந்த மாதிரி இவங்க ஓன் பண்றாங்களே இந்த REIT. ஸோ இந்த ஷாப்பிங் மால்ஸ், இந்த ஆஃபீஸ் பில்டிங்ஸ் இவங்க ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இந்த ரெண்ட் இந்த REITக்கு ரெண்ட் வரும்ல, கரெக்ட்? ரெண்ட் ரிசீவ் பண்ணுவாங்கல்ல. ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த மணி, மெஜாரிட்டி ஆஃப் த மணி டிவிடெண்ட்ஸா கொடுத்துருவாங்க. ஸோ கெட்டிங்ல. ஸோ இந்த REITல இந்த இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த மணி வச்சு இவங்க என்ன பண்ணாங்க, பில்டிங்ஸ் வாங்கினாங்க, ஆஃபீஸ் மால்ஸ், வாட் எவர் இட் இஸ் எல்லாம் வாங்கினாங்க. இப்போ இவங்க ரெண்ட் ரிப்பீட் கொடுக்குறாங்க. அதுல இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த மணி இன்வெஸ்டர்ஸுக்கு அவங்க டிவிடெண்ட்ஸ் மூலமா பே பண்ணிடுவாங்க. யூ ஆர் கெட்டிங் இட், எப்படி இன்வெஸ்டர்ஸ் இதுல பெனிஃபிட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ REITஸ்ல இன்வெஸ்ட் பண்றதால சில இம்பார்ட்டன்டான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எப்படி பெனிஃபிட் ஆகுறாங்கன்னு நம்ம பார்த்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா நான் சொல்றேன், இம்பார்ட்டன்டான பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தால, அது பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலா நான் கேம் சேஞ்சர்னே சொல்றேன். லெட் மீ டெல் யூ வை REITs. நான் ஏன் REIT கேம் சேஞ்சர் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ரியல் எஸ்டேட்ல உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நினைப்பீங்க, ஹியூஜ் கேபிட்டல். கரெக்டா? ஹியூஜ் கேபிட்டல், நிறைய கேபிட்டல் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா
50 lakhsக்கு மேலேயே ஒரு டீசெண்டா நான் சொல்றேன், டீசெண்டா ஒரு நல்ல ஒரு மெட்ரோபோலியன் சிட்டில நீங்க வந்து வாங்கணும்னா டீசென்டான ஒரு அமௌண்ட் 50 lakhsக்கு மேலதான், கரெக்டா? பட் வாட் இஃப் ஐ சே, அதான் உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணுன்றது ஆசை. ஸோ நான் என்ன சொல்றேன், ஜஸ்ட் 400 ருபீஸ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் ஜஸ்ட் 400 ருபீஸ்ல நீங்க ஒரு பார்ட் ஆஃப் ரியல் எஸ்டேட்டை ஓன் பண்ணலாம். லைக் உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல, யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட்ல, ஓகே நான் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு யூ கேன் டூ தட். REIT நான் சொல்றேன் வாட் ஆர் தோஸ் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு. பட் அந்த ஹியூஜ் கேபிட்டல், அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு பேரியரை இது பிரேக் பண்ணுது, கரெக்டா இல்லையா? டு பி ஹானஸ்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். நோ செகண்ட் திங் என்ன அப்படின்னா, சி if I talk about the second thing, liquidity. Now liquidity na என்ன term? See, இது வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல சப்போஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ வுட் நோ திஸ் வேர்ட் liquidity. அதாவது இப்போ லெட்ஸ் சே நான் ஒரு ஸ்டாக் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை எப்பனா பை பண்ணலாம், எப்பனா செல் பண்ணலாம், கரெக்டா? அது எப்படி? நிறைய பையர்ஸ் இருக்காங்க, நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க, கரெக்டா? ஸோ அதனால ஒரு ஸ்டாக் நீங்க வாங்குறீங்கன்னா எப்பனா பை பண்ணலாம், எப்பனா செல் பண்ணலாம்னு உங்களுக்கு மைண்ட்ல இருக்கு. பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் பையர்ஸ் அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் செல்லர்ஸ். ஒரு ரியல் எஸ்டேட் நீங்க வச்சிருக்கீங்க, அதை விற்கணும்னு முடிவு பண்ணிடுறீங்க. ஸோ இன்னைக்கு விற்கணும்னு முடிவு பண்ண நைட்டுக்குள்ள வித்துட முடியுமா? முடியாது. ஒய்? யாரு வாங்குவா? சி, ஒரு ஸ்டாக் நீங்க வாங்குறீங்க, பை செல் பண்றீங்க, ஈஸியா வாங்கணும்னு, அதாவது நீங்க பை பண்ண உடனே நீங்க வாங்கிடுறீங்க, நீங்க செல் பண்ண உடனே செல் பண்ணிடுறீங்கன்னா ஹைலி லிக்விட்னு சொல்லுவாங்க ஸ்டாக்ஸ் எல்லாம், கரெக்டா? ஈஸியா எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். பட் ரியல் எஸ்டேட் அவ்வளோ ஈஸியா எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டே இருக்காது. ஸோ அதாவது நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா, இப்போ ரியல் எஸ்டேட் நான் இன்னைக்கு விற்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நாளைக்குள்ள என்னால் வித்துற முடியுமா? முடியாது. பிகாஸ் வாங்குறதுக்கு ஆள் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க, கரெக்டா? ஸோ அதை நான் சொல்லுவேன். பட் ஆனால் ஸ்டாக் அப்படி கிடையாது, இந்த செகண்ட்ல என்னால் வித்துற முடியும். ஸோ அது வந்து ஹை, அதாவது லிக்விடிட்டி அங்க அதிகமா இருக்கு. ஆனா ரியல் எஸ்டேட்ல லிக்விடிட்டி கம்மி. யூ ஆர் கெட்டிங் லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, REITல இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ ஷேர். நீங்க ஒரே கிளிக்ல நீங்க போய் பை பண்ணலாம், ஒரே கிளிக்ல நீங்க செல் பண்ணலாம். ஸோ இது ஒரு டூ இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. ஐ ஃபீல் திஸ் இஸ் வெரி குட். ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் இன்க்ளூடட் திஸ் பாயிண்ட். ஸோ சப்போஸ் ஓகே, நான் REIT அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன REITs அவைலபிளா இருக்கு, எப்படி நாங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும், எங்க அவைலபிளா இருக்கும், இது ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ்ல நான் சில ஒரு 3 இம்பார்ட்டன்டான நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டடா இருக்கிற 3 இம்பார்ட்டன்ட் REITs பத்தி பேசுறேன். ஒன்னு எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ் REIT. நான் சைட்ல உங்களுக்கு அட்டாச் பண்றேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, தீஸ் ஆர் நாட் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஓகேவா? இது நீங்க வாங்கணும்ன்றதுக்குலாம் நான் சொல்லல. ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஃபார் யூ ஃபார் REIT, அதுக்காக நான் சொல்றேன். ஓகே, ஸோ இது வந்து இது. அண்ட் தென் மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் REIT. தேர்ட், ப்ரூக்ஃபீல்ட் இந்தியா REIT. யூ கேன் ஜஸ்ட் சி இதோடைய ரேட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். அண்ட் தென் யூ கேன் டூ யுவர் ஓன் ரிசர்ச். சப்போஸ் இது, அதாவது தீஸ் ஆல் REITs ஓன் கிரேட் A பில்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, லைக் டாப் டயர்ஸ். ஸோ அந்த மாதிரி பில்டிங்ஸ் இவங்களாம் ஓன் பண்ணுவாங்க. ஸோ யா, ஸோ ஓவர் த இயர்ஸ் REITs எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அண்ட் இது ரிசர்ச், இது அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும், ஓகேவா? இந்த 3 இம்பார்ட்டன்ட் அவைலபிளா இருக்குன்னு போய் டேரக்டா நம்ம வாங்கிடக்கூடாது. யூ ஜஸ்ட் நீட் டு சி வாட் ஆர் த என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஓன் பண்றாங்க, இவங்களுடைய ப்ராஃபிட் என்ன, வருஷம் ப்ராஃபிட்ல தான் இருக்காங்களா, இவங்க சூஸ் பண்ற பில்டிங்ஸ் எப்படி இருக்கு, கரெக்டா கமர்ஷியலா, அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. யூ கேன் கோ த்ரூ இட் அண்ட் தென் யூ ஹேவ் டு டிசைட். ஓகே, தீஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் நான் உங்களுக்கு சொன்னேன். அண்ட் ஃபைனலி என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்கு, கரெக்டா? வெறும் பெனிஃபிட்ஸ் பத்தி பேசிட்டு வீடியோ முடிக்கிறதுல பாயிண்ட் இல்லை. ஓகே, என்னென்ன ரிஸ்க் இருக்கு? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் என்னன்னு தெரியுமா? மார்க்கெட் ரிஸ்க் தான். சிம்பிள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து லிஸ்டடா இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல. ஸோ ஆப்வியஸ்லி பிரைசஸ் ஃபிளக்சுவேட் ஆகும், கரெக்டா? இன்னைக்கு ஒரு பிரைஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு பிரைஸ் இருக்கும். அண்ட் தேர் வில் பி அதர் ஃபேக்டர்ஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ் நான் சொன்ன REITs உடைய பிரைஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும். ஆப்வியஸ்லி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, டெஃபினெட்லி தேர் வில் பி சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க். பட் இஃப் யூ ஃபாலோ த பிரின்சிபல்ஸ், நீங்க வந்து யூ கேன் ரெடியூஸ் யுவர் ரிஸ்க், கரெக்டா? ஐ ஹவ் ஆல்ரெடி செட் திஸ் இன் அதர் வீடியோஸ். ஃபர்ஸ்ட், இது வந்து மார்க்கெட் ரிஸ்க் ஒரு இம்பார்ட்டன்டான திங்.
செகண்ட், ரெண்டல் ரிஸ்க். ரெண்டல் பேர்ல தெரியுதுல்ல, சி சிம்பிள். இவங்க நான் என்ன சொல்லியிருந்தேன், REITs வந்து ரியல் எஸ்டேட் ஓன் பண்றாங்களா, இந்த ஆஃபீஸ் பில்டிங்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ரெண்ட்ல இருந்து தானே நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ரெண்ட் டிஃபால்ட் பண்ணிட்டாங்கன்னா, சப்போஸ் அவங்க ரெண்ட் பே பண்ணலாம்னா there will be some negative impact on that particular REIT, கரெக்டா? ஸோ அதுவும் ஒரு ரிஸ்க் தானே, கன்சிடர் பண்ண வேண்டிய ரிஸ்க் தானே. ஸோ அதனால ரெண்டல் ரிஸ்க். அண்ட் தேர்ட் வந்து இது வந்து பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன் நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நம்ம இந்த RBI கிட்ட நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும்ல, அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா REIT உடைய பிரைஸ் வந்து டெம்பரரிலி டிக்ரீஸ் ஆகும். இது வந்து ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன். எப்படின்னா நடக்கலாம், இட் இஸ் நாட் லைக் இன்க்ரீஸ் ஆச்சுனாவே இது நடக்கும்னு நான் சொல்லலை. இட்ஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன் தட் டெம்பரரிலி எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுனாலும் யூ கேன் சி சம் தட் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கிற சினாரியோஸ் நீங்க பார்க்கலாம் REITsல. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் விச் நீட் டு பி கன்சிடர்ட். ஸோ இதுதான் ஒரு 3 இம்பார்ட்டன்டான ரிஸ்க் நான் உங்களுக்கு இதை பத்தி சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்கலி இந்த ஒரு ஷார்ட் வீடியோல REITs உடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதோடைய ரிஸ்க் என்ன, என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்றதுக்கான வீடியோ தான் இது. இஃப் யூ ஹேவ் எனி அதர் கொஸ்டின்ஸ் யூ கேன் ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் என்ன டாபிக் பத்தி பேசணும், இஃப் ரொம்ப சிம்பிளிஃபைடா எல்லாருக்கும் புரியுற லாங்குவேஜ்ல ரொம்ப சிம்பிளா சொல்றதுக்கு we will try to do that for you. And yeah, ஸோ என்னோட எல்லா வீடியோ முடிக்கும் போது ஒரு சின்ன கோட்டோட நான் முடிப்பேன். ஸோ லெட் மீ டெல் தட், see, you don't need crores to invest in real estate. Just 400 rupees and some smart decisions, you can own a part of real estate. So with that, signing off from you all.